மலேசியாவில் டிபி எனப்படும் காசு நோய் கண்டவர்களில் 85 விழுக்காட்டினர் உள்ளூர் மக்களே என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டவர்கள் வெறும் 15 விழுக்காட்டினர் மட்டுமே என்றார் அவர். எனவே காசு நோய் பரவுவதற்கு புலம்பெயர்ந்தவர்களே காரணம் என்ற கருத்து தவறானது என அவர் சுட்டிக்காட்டினார். இந்நோய் மலேசியாவின் பொது சுகாதாரத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் தொற்று என்றும் சமூகத்தில் பரவாமல் தடுக்க அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதே சமயம் டிபி நோயாளிகளை ஒதுக்கி வைக்காமல் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் முழுமையான சிகிச்சையை முடிக்க ஊக்குவிக்கப்படுவார்கள் என டாக்டர் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். 2 வாரங்களுக்கு மேலான இருமல், காய்ச்சல், இரவில் வியர்த்து கொட்டுவது, உடல் எடையில் திடீர் சரிவு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை சென்று காண வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். புதிதாக 503 சம்பவங்களோடு சேர்த்து இவ்வாண்டின் முதல் 5 வாரங்களில் நாட்டில் 2571 காசநோய் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். ஜோஹர் சுகாமாட் புக்கிட் சீபூட்டில் சீன புத்தாண்டு கொண்டாட்டம் ஓர் ஆடவருக்கு பெரும் துயரமாய் முடிந்துள்ளது. தாமான் டாமாய் ஜியாவில் நள்ளிரவு 12:30 மணி அளவில் 30 வயது அந்த நபர் வீட்டின் முன்பாக 16 ஷாட் வானவெடியை கொளுத்திய போது அது வெடித்து சிதறியதில் அவரின் இடது கால் முழங்காலுக்கு கீழே துண்டானது. உடனடியாக அவர் சுகாமாட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவ்வாடவர் தனது காலை நிரந்தரமாக இழந்ததை உறுதிப்படுத்திய மருத்துவர்கள் சிகிச்சைக்கு பிறகு அவரது நிலைமை சீராக இருப்பதாக கூறினர். குடும்பத்தாரின் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை சிதறடித்த இச்சம்பவம் 1957ஆம் ஆண்டு வெடிபொருட்கள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் கீழ் குற்றவாளிகள் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் சிறை மற்றும் 10,000 ரிங்கிட் அபராதம் எதிர்கொள்ள நேரிடும். திறந்த வெளிகளில் மட்டுமே பட்டாசு மற்றும் வான வெடிகளை வெடிக்கவும் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்கவும் போலீசார் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளனர். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்தீஸ், பூத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் இப்பொழுது தொடங்கியாச்சு. 22 பிப்ரவரி வரை. ETS ரயில் சேவையின் அனைத்து வழித்தட பயணங்களுக்கும் KTMB நிறுவனம் கூடுதலாக 10 விழுக்காடு கல்விச் சலுகையை அறிவித்துள்ளது. முன்னதாக சீன புத்தாண்டு மற்றும் இன்றைய ரமலான் நோன்பு மாத தொடக்கத்தை ஒட்டி பிப்ரவரி 18 முதல் 22 வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ETS பயணங்களுக்கு மட்டும் 20 விழுக்காடு கழிவுச் சலுகை அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அது தற்போது 30 விழுக்காட்டுக்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு அனைத்து வழித்தடங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதை தனது ஃபேஸ்புக் பதிவில் KTMB உறுதிப்படுத்தியது. சீன புத்தாண்டு விடுமுறை முடிந்து சொந்த ஊர் திரும்புவோரின் வசதிக்காக இச்சலுகை வழங்கப்படுகிறது. பயணத்தை முறையாக திட்டமிடுமாறும் பயணிகளை அது அறிவுறுத்தியது. ஸ்லாங்கூரில் காப்பார் தம்பஹான் பாதுகாக்கப்பட்ட காட்டுப்பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கோவிலுக்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆப்ஸ் ரீசி எனப்படும் அச்சிறப்பு நடவடிக்கை மாநில வனத்துறை மற்றும் போலீஸ் உள்ளிட்ட அமலாக்க நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் சுமூகமாக நடைபெற்றது. கோவில் பொருட்கள் மற்றும் சிலைகளுக்கு எவ்வித சேதாரமும் ஏற்படாத வகையில் அவை முதலில் மரியாதையுடன் அகற்றப்பட்டு பின்னர் கட்டுமானம் இடிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை தொழில்முறையாகவும் மத உணர்வுகளை மதித்தும் மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் வனத்துறையின் மூத்த துணை இயக்குநர் முகமது ஷாஃபி மாமூட் கூறினார்.
முதலில் கட்டுமானம் உடைப்படாமல் அதனை தற்காக்க முயன்றாலும் கடைசியில் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு கோயில் நிர்வாகம் உரிய ஒத்துழைப்பை வழங்கியதாக அவர் தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட காட்டுப்பகுதியின் வளத்தை உறுதி செய்வதும் அத்துமீறலை தடுப்பதும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதும் வனத்துறையின் கடமை என அவர் கூறினார். மாநிலத்தின் இயற்கை செல்வத்தை காக்க தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை வனத்துறை மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் இணை உபசரணை நாடு என்ற வகையில் அதற்கான தயார் நிலையின் ஒரு பகுதியாக மொரோக்கோவில் தெருநாய்கள் விஷம் கொடுத்து சுட்டு உயிருடன் எரிக்கப்படுவதாக விலங்கு நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் சுற்றுலா பகுதிகளை சுத்தப்படுத்தும் முயற்சியாக மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்களை ஃபீஃபாவுக்கு அனுப்பி உடனடி தலையீட்டையும் அவர்கள் கோரியுள்ளனர். இது உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பேத்தா போன்ற விலங்கு நல அமைப்புகள் மகஜர் அனுப்பி மொரோக்கோ அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றனர். இந்த சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் 3 மில்லியன் நாய்கள் கொல்லப்படக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இக்குற்றச்சாட்டுகளுக்கு மொரோக்கோ அதிகாரிகள் இதுவரை விரிவான பதில் அளிக்கவில்லை. ஆனால் சில உள்ளூர் பிரதிநிதிகள் தெருநாய்களை அகற்றுவது தெருவை சுத்தம் செய்யும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோ, ஸ்பெயின், போர்ச்சுகல் ஆகியவற்றுடன் இணைந்து 2030 உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை முதல் முறையாக நடத்துகிறது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குடும்ப வன்முறையை அனுமதிக்கும் சர்ச்சைக்குரிய புதிய சட்டத்தை தாலிபான் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. கணவன்மார்கள் மனைவியையும் குழந்தைகளையும் அடிக்கலாம், ஆனால் எலும்பு முறியக்கூடாது அல்லது வெளிப்படையான காயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என 90 பக்கங்களை கொண்ட புதிய குற்றவியல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடும்ப வன்முறையில் கடுமையான காயம் ஏற்பட்டால் அதிகபட்ச தண்டனையே 15 நாட்கள் சிறைதான் என்பது அதைவிட மோசமாகும். அது கூட கணவன் சித்திரவதை செய்தார் என்பதை ஆதாரபூர்வமாக மனைவி நிரூபித்தால் மட்டுமே கணவன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படலாம். எங்கும் இல்லாத இந்த வினோத சட்டத்தில் தாலிபான் உச்ச தலைவர் ஹிபாத்துல்லா அக்குத்தான் ஜடா கையெழுத்திட்டுள்ளார். இவற்றுக்கெல்லாம் மேலாக சாதிய ரீதி போன்று சுதந்திரமாக இருப்பவர் மற்றும் அடிமை என பிரித்து தண்டனைகள் வேறுபடுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே பெண்களை கல்வியிலும் சமூக அந்தஸ்திலும் மட்டம் தட்டும் தாலிபான் அரசின் இப்புதிய நடவடிக்கைக்கு உலகளாவிய எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மனித உரிமை அமைப்புகள் இதை வன்முறைக்கு வழங்கப்படும் சட்டப்பூர்வ அங்கீகாரம் என கண்டித்து வருகின்றன. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.